வணக்கம் தோழர்களே. மன அமைதிக்கும் மன அமைதின்னு சொல்லக்கூடிய நம்ம கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா? நாம இந்த நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம நிறைய காரணங்களை பார்த்துட்டே வரோம். அந்த வகையில நேத்து வீடியோ 2ல பார்த்தது ரியாக்ஷன்ஸ், நம்முடைய எதிர்வினை பத்தி ஒரு பேசிக்கா நம்ம பார்த்தோம். அதாவது ரியாக்ஷன்ஸ் பத்தி ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்துக்கு நாம ரியாக்ட் பண்றோம், அதாவது எதிர்வினை புரிகிறோம். நேத்து ஒரு உதாரணம் சொன்னேன், அதாவது 2வது வீடியோல உதாரணம், ஒரு பாறையின் மீது அம்பு எய்துறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பாறை அதை தடுத்துரும், ரெசிஸ்ட் பண்ணுது. அது அந்த பாறை ரெசிஸ்ட் பண்ணி தள்ளி விடுது. அது ரொம்ப பாறை வலிமையா இருக்கிறதுனால அந்த அம்போடைய வலிமையை அதை என்ன பண்ண முடியலன்னு சொன்னா அட்டாக் பண்ண முடியல, தாக்குதல் செய்ய முடியல. சரி, ரியாக்ஷன்ஸ் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்க்கணும். ஏன் எதிர்வினை புரியணும் நாம அப்படின்னு சொன்னா, மனிதர்களுக்கு இயற்கையாகவே சில குணநலன்கள் உண்டு. நமக்கு மனிதன் எப்பவுமே தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவே நிறைய நடவடிக்கைகளை அந்த காலங்கள்ல இருந்து, ஆதி மனிதனா இருந்த காலங்கள் முதற்கொண்டு அதற்கு முந்தைய காலகட்டங்கள்ல இருந்து கூட தன்னை பாதுகாத்துக்கிறது, அதாவது தற்காப்பு அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து அவங்க உருவாகி இருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம உருவாகி இருக்கோம். அப்படி பார்க்கும்போது நம்ம ரியாக்ட் பண்றது, எப்படி நாம ரியாக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பாதுகாப்புக்கு. ஒண்ணு, நம்ம எதிர்பார்க்கறது, நம்ம ஒண்ணு நினைப்போம், அது நடக்காது. நடக்கலன்னு சொன்னா ஐயோ நடக்கலையேன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணோம். இந்த கருத்துக்களை நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, நம்முடைய பழக்க வழக்கங்கள். சில விஷயங்கள் நடந்தா நம்ம இப்படிதான் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து சப்கான்சியஸா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அது மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம இப்படித்தான் சொல்லி நமக்கு நாமே ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருப்போம். அதாவது நான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கு இல்லையா? அது இந்த நான் அப்படிங்கிற இந்த எண்ணம், அதுக்கப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லக்கூடிய நம்முடைய மன கவனம், நம்முடைய மன ஓட்டத்தினுடைய கவனம் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சில விஷயங்கள்லாம் இங்க இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ரியாக்ஷன்ஸை பத்தி நம்ம பார்க்க முடியும். இதுல நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஒரு சில விஷயங்கள்ல நம்ம எப்படிலாம் ரியாக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு முக்கியமான விஷயத்துல எடுத்துக்கிறேன். என்ன அந்த முக்கியமான விஷயம்னா, நம்ம இப்படித்தான் சொல்லி நம்ம ஒன்று உருவாக்கி வச்சிருப்போம். அதுக்கு எதிராக நமக்கு பெருமைப்பட வேண்டிய விஷயம் நினைக்கக்கூடிய இடத்துல யாராவது அது கொஞ்சம் இகழ்வா பேசுறாங்க, இன்சல்ட்டா பேசுறாங்கன்னா, நாம என்ன பண்ணுவோம், நம்ம தற்காத்துக் கொள்வதற்காக நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அது கூட ஒரு தற்காப்பு தான், அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ரியாக்ஷன் தான் இங்க எல்லா இடத்துலையுமே ரொம்ப முக்கியமா இருக்குன்னு சொல்றோம். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாம அதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். கண்ட்ரோல் பண்றது கத்துக்கிறதுக்கு தான் நான் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் சொன்னேன். ஸோ அதை நம்ம இந்த வீடியோவுக்கு அப்புறமா பார்க்கலாம். அது ஸோ அது மாதிரி இந்த பாதுகாப்பு உணர்வுனாலதான் நம்ம ரியாக்ட் பண்றோமே. அதாவது நாம இப்படித்தான் சில விஷயங்கள் நடக்கணுங்கிற நம்முடைய எதிர்பார்ப்பு அது களையும் போது நாம ரியாக்ட் பண்ண வேண்டியிருக்கு. நம்மளை பாதுகாத்துக்கு போறோம். நம்ம சம்டைம்ஸ் நிறைய கோவப்படுவோம். நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடக்கும்போது, நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும்போது கோவப்படுவோம். ஏன்னா அதை நம்ம எதிர்பார்க்கல. அப்ப அது கோவப்பட்டு நம்ம எப்படியாவது நம்ம எதிர்பார்த்தது நடக்கணும், நடக்க வைக்கணும், அதை தாங்கிக்க முடியாம நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம ரியாக்ட் பண்றதை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்மளால மன அமைதியோட இருக்க முடியும். அப்படி இந்த வீடியோ எல்லாமே பின்னாடி நிறைய டீட்டெயில்ஸோட நமக்கு டைம் கிடைக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிஸ்பிளேல ஷோ ஆகிற மாதிரி என்ன ரீசன்ஸ்னால இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்குது, இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம எந்த அளவு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்க்கணும். இன்னொரு விஷயங்கள் அந்த கண்ட்ரோல் பண்ணி சொல்லும் போது, நம்மளால நிறைய விஷயங்களை இயற்கையில நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அதை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நாம நம்மையே நம்மளால கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு.
ஆனா நாம மற்றவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னு நினைக்கிறோம். அதை நம்ம நேரடி நினைக்கிறது இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல திங்க் பண்றோம். புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஃபீல் பண்றோம். எப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க இருப்பாங்க, உங்க மனதுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இருப்பாங்க, நெருக்கமானவர்கள் இருப்பாங்க. நீங்க வந்து உங்களை அவங்க புரிந்து நடந்துக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. ஒரு முக்கியமான விஷயம், உங்களாலேயே உங்களை புரிந்து கொண்டு சில கட்டுப்பாடுகளை வகுத்து கொண்டு உங்களால வாழ முடியாது. அந்த அளவு உங்கள் சிந்தனையின் மேலேயே வந்து உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒரு புரிதல் இல்லாத பட்சத்துல ஒரு மூன்றாவது நபர் இல்ல உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு நபர், அவரோட சிந்தனையெல்லாம் வேற உலகத்துல இருக்கும். அவரும் நம்மை போலவே எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான அவங்கள பத்தி நிறைய புரிதல் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆகையில நாம புரிந்து கொண்டோமே ஆனால் மற்றவங்க புரிந்து கொள்வதை நாம பத்தி யோசிக்கலாம், பேசலாம். அதர்வைஸ் நம்ம அதை பேச முடியாது. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். இன்னைக்கு நம்ம இன்னொரு வீடியோ இதை கண்டினியூ பண்ணி நான் அப்லோட் பண்றேன். இது கண்டினியூஷனா இருக்கட்டும் இதுலயே. தேங்க்யூ.